எல்லாருக்கும் வணக்கம். இதழியல் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா புட்டு தான் செய்ய போறோம். புட்டு வந்து நம்ம அரிசி மாவு புட்டு, கெவுரு புட்டு, கம்பு புட்டு, கோதுமை புட்டு இதெல்லாம் தான் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து உளுத்தம் பருப்பை வச்சு உளுத்தம் புட்டு செய்ய போறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஸ்ட்ரென்த் உடம்புக்கு. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கும் உடம்புக்கு நல்லது. இப்போ அந்த புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உளுத்தம் புட்டு செய்யறதுக்கு வந்து நான் 1 கப்பு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 1 கப்பு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். அதே கப்பில் 1/2 கப்பு நம்ம புழுங்கல் அரிசி தான், சாப்பாட்டு அரிசியோ நீங்கள் இட்லி அரிசியோ எது இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம முதல்ல இதை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். கழுவிட்டு அதுக்கப்புறம் காய வச்சுட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். கழுவி காய வச்சிடலாம் முதல்ல. நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நிறைய முன்கூட்டியே கழுவி காய வச்சுட்டு அரைச்சிட்டு வந்து ரெடிமேடாக வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் வேணும் என்னமோ செஞ்சுக்கலாம். நான் வீடியோக்காக இப்படி காமிக்கிறேன். ஒரு 2 வாட்டி கழுவிக்கிறேன். இதில் அழுக்கு இருக்கும், அதனால தான். நம்ம கழுவாமல் கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு நல்ல உளுந்து கடையில் வருதா துணி வச்சு தொடச்சிட்டு கூட கழுவிட்டே செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் கழுவுறேன். இங்கே பாருங்கள், இது உளுந்தையும் 2 வாட்டி கழுவிட்டேன், அரிசியும் 2 வாட்டி கழுவிட்டேன். ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், கழுவிட்டு நம்ம இப்போ துணியில் காய வச்சிடலாம் வாங்க. ஃபேன் காற்றுல நான் ஒரு வெள்ளை துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த வெள்ளை துணியில் போட்டு காய வச்சுக்கலாம். நீங்கள் வெயில் இருந்துச்சுன்னா வெயிலில் கூட காய வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா காயணும், அவ்வளோதான். நம்ம காய வச்சுட்டு வறுக்க போகிறோம், அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது அரிசியும் போட்டுட்டேன், இதையும் இந்த பக்கம் காய வச்சிடலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா காய வைக்காதீங்க, ஏன்னா தனித்தனியாக தான் வறுக்கணும், அதனால தான். இப்போ அரிசியும் உளுந்தும் காஞ்சிடுச்சு. டேபிள் ஃபேன் வச்சேன் பாருங்க, சீக்கிரமாக எப்படி காஞ்சிச்சு பாருங்க. நான் பிளேஸ் மாறிடுச்சு, அந்த இடம் ஈரமாக இருக்குல்ல, அதனால இடம் மாற்றி காய வச்சேன், காஞ்சிடுச்சு ஜம்முன்னு. இப்போ இதை எடுத்து நம்ம கோயிலில் வறுத்து காய வச்சாங்க. நான் காய வச்சது ஃபேனு, அவங்க காய வச்சாங்க. நான் வைக்கல, சௌமியா தான் ஃபேனை தூக்கிட்டு வந்து வச்சான். போதுமா? நம்ம காய வச்சதை எடுத்துட்டு வந்தாச்சு. ஸ்டவ் பற்ற வச்சு கடாயம் வச்சுட்டேன். இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல உளுந்தை போட்டு வறுத்துக்கலாம். அப்புறம் எங்கள் அம்மா போன வீடியோல இந்த ஸ்டாண்டை காமிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் காட்டுறேன்னு கடைசி வரைக்கும் காட்டல. இந்த வீடியோல காட்டிகிட்டே இருப்பேன். ஸ்டாண்டு டிமார்ட் போயிருந்தேன், நல்லா இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்து. இதை வாங்க விடலை என்ன, அதனால ஜாடியெல்லாம் இதுல புளியெல்லாம் இந்த பக்கம் மாத்திட்டு பிளேஸ் மாறிடுச்சு. கரண்டி எல்லாம் அந்த ட்ரேல வச்சுட்டு இதெல்லாம் இங்க வச்சுக்கிட்டேன். நீட்டா இருக்கு, கொஞ்சம் அடுக்கி வைக்க வசதியா இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல, நீங்களும் சொல்லுங்க. இன்னும் ஒரு 6 மாசத்துல இது அந்த சைடு போயிடுனீங்கன்னா எண்ணி 1/2 மாசத்துல போலன்னா பாருங்க. ஸ்டவ் ஃபுல்லா சிம்ல வச்சுட்டு வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா வரும். புட்டும் நல்லா டேஸ்டா இருக்கும் அப்பதான் சாப்பிடறதுக்கு. இங்க பாத்தீங்களா இப்படி கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க. நிறைய வாட்டி சொல்றேன். இப்போ இதை வந்து மாத்திக்கலாம் கடாயில, ஒரு தட்டுல. இது அப்படியே ஆறட்டும். அதே கடாயிலே வந்து நம்ம வறுத்து கழுவி வச்சிருந்த அரிசியை வந்து வறுக்கிறோம். என்ன சொல்றீங்க பாருங்க, கழுவி காய வச்சு வேலையாச்சு. ஒரு வாரத்தையாச்சு தீக்காம பேசுறீங்களா? எங்கன்னா சரி விட, வயசாயிடுச்சு அப்படிதான். இது வந்து பொரிய அரிசி மாதிரி நல்லா பொரியணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வயசாயிடுச்சு. ஆயா வாங்க போறீங்களா? நல்லா போட்டாங்க. ஆமா, ஆயா தான் வைப்பேன். நிசா ஆயா வாங்கிட்டால என்ன? இல்ல இல்லலாம் மட்டும் நீங்க அப்படியே ஆயா வாவல பாருங்க. எத்தனை பேத்தி வச்சுன்னு உட்காந்துருக்காங்க தெரியுமா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? வயசாயிடுச்சுதான் ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னா சொன்னேன். இங்க பாருங்க, அரிசியை நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்படி கலர் மாறிச்சு. இந்த டைம்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஆற வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி உளுந்த ஃபேன் போட்டு ஆற வச்சுட்டாங்க. இங்க பாருங்க, இவன் ஆறிட்டு இருக்கான். இங்க பாருங்க, நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. எப்படி பலப்பலன்னு ஆயிடுச்சு பாருங்க, சத்தம் கேட்குது. நீங்க அந்த மாதிரி சூடா இருக்கும் போது இந்த மாதிரி சத்தம் கேட்காது, ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பொண்ணா போடக்கூடாது, தனித்தனியா போட்டு அரைச்சிடலாம். மிக்ஸியில் இடம் பத்தாது. இங்க பாருங்க, அரைச்சிட்டேன். ரொம்ப மழை அரைக்காதீங்க, கொஞ்சம் ரவை மாதிரி அரைக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ ஜல்லடையில போட்டு ஜலிச்சுக்கலாம். இதை ஜலிச்சுட்டு மீதி மேலே பெருசா இருக்கக்கூடிய அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். எதுக்குமா ஜலிக்கிறீங்க? பெருசா இருக்கிறதுல மேல நிக்க, மறுபடியும் அரைச்சிக்கலாம். அதுக்குதான். அதுக்கு நீங்க அரைக்கும் போதே மையா அரைச்சிருக்கலாம். மையா அரைச்சிட்டா நல்லா இருக்காது. அப்படியா? ஆமா, கொஞ்சம் ரவையா தான் வரணும், ரொம்ப மையா அரைக்க கூடாது. மாவு மாதிரி இருக்கும், இப்போ புட்டு நல்லா பலப்பலன்னு வராது. இங்க பாருங்க, கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, இதையும் ஒரு ரவுண்டு போட்டு சும்மா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைக்காதீங்க. இதுவும் இது பாருங்க, இப்படி ரவை மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, ரவை மாதிரி, மாவு மாதிரி இல்ல பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இங்க பாத்தீங்களா, அதையும் ஜெலிச்சுட்டு இப்போ எவ்வளவு கொஞ்சமா இருக்கு பாத்தீங்களா? இப்போ இதையுமே வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து
அடுத்து அரிசி அரைக்க போறோம் இல்லையா, அதோட சேர்த்து அரிசியோட சேர்த்து அரைச்சிக்கலாம். அரிசியும் அரைச்சிட்டு வந்துட்டேன், அதையும் அதில் கொட்டி ஜெலிச்சிக்கலாம். நம்ம ஜெலிச்சு முடிச்சிட்டாங்க. அடுத்த வேலை நம்ம அதை பார்க்காம ஸ்டவ் தச்சிடுறோம். அது அசிங்கமா இருக்குல்ல. ஆமா, கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அது ஒரு மாதிரி இருந்தா இது என் கண்ணுல உருட்டிட்டே இருக்கு. இந்த இத்தனோடு சந்தில அதையும் கழட்டி துடைக்கிறாங்க பாருங்க. சொன்னேன் இது அது அசிங்கமா இருக்கு, நான் தொடச்சிடுறேன். இது கழட்ட முடியல, கழட்டி நகத்தை வச்சு. இப்ப நம்ம அரிசி நோய் மீதி இவ்வளவுதான் இருந்ததே, இது வேண்டாம் நம்ம வச்சுட்டேன். இப்ப நம்ம புட்டு செய்ய போயிடலாம். இப்போ வந்து நான் முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒலை வச்சுக்கிறேன். நீங்க இட்லி பாத்திரம் இருந்தா கூட வச்சுக்கோங்க. நான் இட்லி பாத்திரத்தை வைக்கல, ஒரே ஒரு இட்லி தட்டு மட்டும் வச்சு ஒரு இட்லி தான் வைக்க போறோம்ல, அதனால இதுல இட்லி தட்டு வச்சிருக்கேன். இது ஒலை சூடாகட்டும், நம்ம அதுக்குள்ள மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன், ரொம்ப போடாதீங்க, ஸ்வீட் எடுத்து கொடுக்காது, அதனால தான் கொஞ்சமா தான் சேர்க்கிறோம். சேர்த்து பச்சை தண்ணி போட்டாலே போதும், சுடு தண்ணி தான் போடணும்லாம் இல்லை. நம்ம போட்டு புட்டு மாவு எப்படி பிசைவோம் அந்த மாதிரி, எப்படி ரவை மாதிரி குட்டுது பார்த்தீங்களா, ரவை மாதிரி அரைச்சிருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க புட்டு மாவு பதத்துக்கு. இங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைங்க மாவு. ரொம்ப நிறைய தண்ணி போட்டீங்கன்னா பிசு பிசுன்னு ஆயிடும். அதுக்கு தான் பார்த்து பார்த்து பிசைங்க கொஞ்சம். அப்ப பார்க்காம கண்ணை மூடிட்டா பிசிவாங்க எல்லாரும். இந்த மாதிரி அறிவான கேள்வியெல்லாம் கேட்காதரி. நம்மளுக்கு வந்து இப்போ இது மாவு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும்னா, நம்ம தண்ணி தெளிச்ச திட்டமா இருக்கான்னு பார்க்கணும்னா, இப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி நிற்கிது பாருங்க, இந்த மாதிரி நிற்கணும். இதான் கரெக்ட். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன். நல்லா ஒன்று போல பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முதல்ல இங்கே பாருங்க, கரெக்டாக பிசைஞ்சாச்சு. தண்ணி திட்டமாக இருக்குது, பிடிச்சிடாது பாருங்க, இப்படி நிற்கிது பாருங்க. இப்போ உடச்சா அதே மாதிரி கொட்டணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வேக வைக்கக்கூடாது, மறுபடியும் இந்த ஜல்லடையில் போட்டு ஜெலிக்கணும். நீங்கள் எந்த புட்டு செஞ்சாலுமே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு ஒரு வாட்டி ஜல்லடையில் ஜெலிச்சிட்டு வச்சிங்கன்னா மாவு நல்லா புட்டு வந்து அப்படியே பூ மாதிரி வரும். மாவு நல்லா புட்டு வந்து புட்டு பூ மாதிரி வரும். நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி சொன்னீங்க? ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் போடி. ஆனா இது ஜல்லிக்கு ரொம்ப நேரம் ஆகும்ல. கையில இப்படி தேய்ச்சிங்கன்னா ஈஸியா ஆயிடும். ஏன்னா இந்த ஈரம் இருக்கிறதுனால வராது, இறங்காது. நம்ம கை வச்சு தேய்ச்சோம்னா இங்க பாருங்க, இப்போ கீழே இருக்கிற மாவு இப்படி இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா. மேல இருக்கிற மாவு உண்டை உண்டியா இருக்கா, இந்த மாதிரி வச்சோம்னா புட்டு அவ்வளவு நல்லா இருக்காது, பூ மாதிரி வராது. அந்த உருண்டெல்லாம் உண்டை கட்டிக்கிட்டு வந்துடும். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம ஜெலிச்சது ரவை ரவையா அழகா. உளுத்தம் பருப்பே தெரியல பாத்தீங்களா, உளுத்தம் பருப்புல செஞ்சமான்றதே தெரியாது. இப்ப நம்ம வச்சிருந்த ஒலையும் கொதிச்சுட்டு இருக்கோம். இங்க பாருங்க ஒலையும் கொதிக்குது. ஒரு வெள்ளை துணி போட்டு நம்ம வச்சிருந்த புட்டை அதில் சேர்த்துக்கலாம். ஈரம் பண்ணாதீங்க துணியை. ஒரே ஒரு கப்பு மாவு தான் எடுத்தேன். எவ்வளவு புட்டு பாருங்க, ஒரு 3-4 பேர் சாப்பிடலாம் இந்த புட்டை. வந்து அப்படியே வேக வச்சுக்கலாம், கொஞ்ச நேரம் வேகட்டும். நம்ம வச்ச புட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா, இப்படி எடுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நல்லா வெந்திருக்கா இல்லையா. இப்படி திரிச்சிங்கன்னா தெரியுது பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். எப்படி பல பலன்னு வந்துருச்சு பாத்தீங்களா, சூப்பரா வந்திருக்கு பாருங்க புட்டு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேல போட வேண்டியதெல்லாம் போட்டுக்கலாம். புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து அந்த கருப்பு இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன், நான் எடுத்துட்டு துருவி வச்சிருக்கேன். ஏலக்காய் தூள், சக்கரை போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். சக்கரை வந்து நான் வெள்ளை சக்கரை தான் போடுறேன். நீங்க வேணுனாலும் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம், பனங்கற்கண்டும் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். சக்கரை பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு நெய்யில கொஞ்சம் முந்திரி வறுத்து கொட்டிக்கலாம் மேல. வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியா ரொம்ப சூப்பரா ஜம்முன்னு ஒரு புட்டு செஞ்சாச்சு. இந்த புட்டு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்க சின்னவங்க, இந்த சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதெல்லாம் சாப்பிடலாம். ஆனா நீங்க சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரையோ இல்ல வேற எதையாவது போட்டு கூட செஞ்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.